செவ்வாயை சரி செய்யும் பட்சத்தில் இவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரத்த தானம், பிளட் டொனேஷன் அப்படிங்கிறத இவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் யாராவது கூட பிறக்காதவங்க, இல்லை யாரோ ஒரு வெளிநபர்களை ப்ரோ, சிஸ் அப்படிலாம் கூப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த 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 உறவுனால தான் பிரச்சனை வரும். நீங்கள் நல்லா பாருங்களேன், கூட பிறந்த அண்ணனும் தங்கச்சியும் எப்போவுமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் மொபைலில் பேச மாட்டாங்க. இந்த அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அண்ணனோட அன்னைக்கு பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த வெளி சகோதரத்துவம் அப்படிங்கிறது இங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம், இதை பண்ணும்போது செவ்வாய் வந்து நிச்சயமாக வந்து பலப்படுவார். எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணணும். எப்போவுமே இந்த செவ்வாய் வீக்கானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிடுவாங்க. ஒருத்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு பண்ணுறது, இல்லை நம்மகிட்ட 2வது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறது, பண்ணுறது நல்லதான்னு நிறைய விஷயங்களை மறந்து மறந்து போவாங்க. ஸோ எழுதி வைக்கிறது, ஒரு டைரி எழுதுறதோ இல்லை நோட்ஸாக வச்சுக்கிறதோ ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த கொரியர் கொண்டு வரவங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் அவங்கக்கிட்ட வந்து ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இவங்க கொஞ்சம் ஒபே பண்ணுறது, வண்டி வாகனங்களை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது, ஹெல்மெட் போட்டு வெளியில் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாமே நல்ல ரெமெடிஸ் அமையும்.